அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்னென்னா இயல் 1 8ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ் வரி வடிவ வளர்ச்சி தான் பார்க்க போகிறோம். பாடம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன இருக்குன்னா, தமிழ் எப்படி வரி வடிவ வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது தான் பாடமே. நம்ம அதை பார்க்குமா. மனிதன் தனது கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடிச்சிருக்கான். நம்மளுடைய கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. மொழியை நிலைப்பெற செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். எழுத்துகளின் வரி வடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. இப்போ நம்மளுடைய மொழி வேறு. இப்போ எழுத்து தமிழ் பேசுகிறோம், தமிழ் ஒரு எழுத்து வேறு மாதிரி இருக்கும். தெலுங்கோட எழுத்து அதோட வரி வடிவங்கள் வேறு மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு மொழிக்கு ஏற்ப எழுத்தோட வரி வடிவங்கள் வேறுபடுதுங்காங்க. அவை ஒரே மொழியில் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன. இப்போது நம்ம அந்த காலத்தில் இருந்த எழுத்து முறை இப்போ இந்த காலத்தில் இருக்குன்னா இல்லை, கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி எழுத்தை மாற்றிருக்கோம். அதுதான் நம்ம இன்றைக்கி பாடத்தில் பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்கு போவோம். மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைகை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, காலப்போக்கில் தன்னோட குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலமாக தனது கருத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வெளிப்படுத்த முற்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டிருக்காங்க. அச்சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் செம்மைப்பட்டன. அப்போ காலப்போக்கில் அவை பண்பட்டு பெயற்று மொழி உருவானது. நெக்ஸ்ட் எழுத்துகளின் தோற்றம். மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக பாறைகளிலும் குகைகளிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாக இருக்காங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பாறையிலையும் குகைகளையும் இருக்காங்க, எழுத்தை குறியீடுகளாக பொறிச்சிருக்காங்க. இதான் எழுத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்கிறாங்க. ஓகேவா. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் ஒரு ஓவியமாகவே இருந்தது, ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவ வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். அப்போது ஓவிய வடிவமாக இருக்கிற எழுத்து ஓவிய எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஓவிய வடிவமாக இருந்த எழுத்துன்னு சொல்கிறாங்க, ஓவிய எழுத்து சொல்கிறாங்க. கொஸ்டின் கேட்பாங்க, ஓவிய வடிவத்தை கொண்ட எழுத்து டேஷ்னால் ஓவிய எழுத்து நம்ம எழுதிக்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் ஓவியங்கள்லாம் இருந்திருக்குது. அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்குரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. இப்போ நம்ம ஒரு எழுத்து ஒரு எழுத்து எழுதுகிறோன்னா அதுக்கு இப்போ நம்ம வேணால் அதுக்கு ஒரு ஒலி இருக்குது, ஒரு சவுண்டு இருக்குது. இப்போ ஒவ்வொரு எழுத்தும் மாறியும் அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்டு மாறுது. அதுக்காக என்ன பண்ணிக்காங்க, அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிப்பதாச்சு. அதுக்காக என்ன பண்ணிக்காங்க, ஒரு ஒலியை வச்சு இப்போ இந்த எழுத்துனா இதுக்கு இந்த சவுண்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இவ்வாறு ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை தான் ஒலி எழுத்து வடிவ நிலை என்பர். ஒலி எழுத்து வடிவ நிலை என்பருங்காங்க. ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையே ஒலி எழுத்து வடிவ நிலை என்பர். இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருட்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிபுகளாக கருதப்படுகின்றன. இப்போ நீங்கள் நம்ம சொல்கிற எழுத்து எல்லாமே ஒரு ஒரு வரைபடமாக ஒரு ஓவியமாக தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன அதுக்கு ஒரு எழுத்து ஒரு வரிடமாக இந்த எழுத்து மாறி இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த எழுத்துக்கள்லாம் இருக்குது. தமிழ் எழுத்துக்கள் பார்க்குமா. காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன. காலந்தோறும் என்ன பண்ணுறது, தமிழ் எழுத்து ஒவ்வொரு வடிவங்களுக்கும் உள்ளாகி பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன. அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றன. ஏன்னா அந்த எழுத்து ஒவ்வொருத்தர் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வரலான இந்த எழுத்து இப்படி எழுதலாமே அப்படி எழுதாமல் மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சுக்கலை வந்ததுக்கப்புறம் எனக்கு எழுத்து ஒரு நிலையான வடிவத்தை பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காணப்படுகிறது. இப்போ ஒரு கருங்கல் கோவிலோட சுவத்தில் காணலான்னு சொல்லியிருக்காங்க. கல்வெட்டுகள் நமக்கு எப்போன்னு கிடைக்குன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்குதுன்னு இருக்காங்க.
அதே மாதிரி செப்பேடுகள் வந்து நமக்கு கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கல்வெட்டுலேயும் செப்பேட்லேயும் நமக்கு எந்த மாதிரி வரி வடிவங்கள் இருக்குன்னா வட்டெழுத்து, தமிழ் எழுத்துன்னு இருக்குங்க. அதாவது வரி வடிவங்களை 2 வகையாக பிரிக்கலான் இருக்காங்க. வட்டெழுத்து, தமிழ் எழுத்து என 2 வகையாக பிரிக்கலான் இருக்காங்க. வட்டெழுத்து என்பது என்னென்னா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்தாகும். வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்தாகும். தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவமாகும். அவ்வளோதான். தமிழ் எழுத்து மாறலை, இப்போ நம்ம பயன்படுத்தி தான் இருக்கோம். ஆனால் என்னென்னா அதோடய வரி வடிவம் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது, அவ்வளோதான். நம்ம வட்டெழுத்து வந்து கொஞ்சம் ரொம்ப பயன்படுத்தலை, அது பழைய மிக பழைய தமிழ் எழுத்துன்னு இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ பயன்படுத்துறது தமிழ் எழுத்து தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் வந்து அதோடய வரி வடிவம் கொஞ்சம் நம்ம நினைக்கோம் மாற்றிருக்கோம், அவ்வளோதான். சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த 8 to 11ஆம் நூற்றாண்டு வரைக்குமே என்ன வட்டெழுத்து தான் என்ன கிடச்சிருக்குது, அந்த எழுத்து தான் இருக்குது. அது 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் என்னது தமிழ் எழுத்துக்கள் காணப்படுதுன்னு இருக்காங்க. முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துகள் என்றும் அழைக்கப்பட்டன. இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி, இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி இது எந்த நூலில் இருக்குது, இது யார் சொன்னா? சிலப்பதிகாரம் நமக்கு இளங்கோவடிகள் தெரியும். இது நூல் பேரும் கேட்கலாம், இல்லை ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துகள் என்றும் அழைக்கப்பட்டன. இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். நெக்ஸ்ட்டு வரி வடிவ வளர்ச்சி. பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துக்களும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படவில்லை. அவை காலத்திற்கேற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றது தான் இக்கால வடிவத்தை அடைஞ்சிருக்குது. நம்ம அந்த காலத்தில் நம்ம அப்படியே சொன்னேன், அந்த காலத்தில் இருக்க மாதிரி எல்லா எழுத்தும் இங்கே இப்போ இல்லை. காலத்துக்கு ஏற்ப பல உருவ மாற்றங்களும் பெற்று தான் இந்த காலத்தில் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எழுத்து வந்து அப்படியே இருக்குது. இவ்வாறு எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருட்களின் தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைகின்றன. இப்படி எழுத்துக்கள் மாற்றங்கள் ஏற்பட காரணம் என்னென்னா எழுதப்படும் பொருட்களின் தன்மை, அழகுணர்ச்சி, இது 2 தான் காரணம்னு இருக்காங்க. பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதினர். பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை இதில் தான் பயன்படுத்துவாங்க எழுத்தை. அந்த பொருட்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களின் வடிவங்கள் அமைந்தன. பாறைகளில் செதுக்கும் போது வளைக்கோடுகளை பயன்படுத்த முடியாதுங்கிறனால அவங்க நேர்கோடை பயன்படுத்தியிருக்காங்க. ஓலையில் வந்து நேர்கோடை பயன்படுத்தா ஓலை கிழிஞ்சிருன்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வளைக்கோடுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் புள்ளிகளில் வந்து வச்சா அங்கே ஓலை வந்து இதாயிருன்னு சொல்லிட்டு புள்ளிகளில் வந்து அவங்க யூஸ் பண்ணலை. புள்ளிகளை எழுது கடினம் என்பதால் வளைக்கோடுகளை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அவங்க. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடுகள் இடப்பட்டனர். பின்னர் அவை நிலையான வடிவங்களாக அமைந்து விட்டன. அவங்கள அழகுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல எழுதுகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த எழுத்தோட வரி வடிவம் வந்து மாறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு புள்ளிகளும் எழுத்துக்களும். எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க என்ன பண்ணுறாங்க, எழுத்துக்கள் மேலே புள்ளி வைக்கிற வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. ஒரு குறில் எழுத்து மேலே புள்ளி வைக்கிற பழக்கம் எப்போ இருக்குன்னா தொல்காப்பியர் காலத்துலேருந்து இருக்குன்னு இருக்காங்க. எடுத்துக்காட்டாக இந்த எதுன்னு இருக்கா, அது மேலே புள்ளி வச்சுக்காமங்க என எழுதப்பட்டால் அது வந்து எது என்றும், எது என எழுதப்பட்டால் ஏது என்றும் மொழித்தனர். அப்போ இந்த எதுனா குறில் எழுத்துக்கு சம்பந்தம், மேலே புள்ளி வச்சா குறில் எழுத்து, புள்ளி எது வைக்காமல் இருந்தால் அது நெடில் எழுத்து குறிக்குது, ஏது என்று ஒழித்தனர் இருக்காங்களா. அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால், அகர வரிசையில் உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. இங்கே கா கட்டல் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இது என்னது கா அப்படின்னு. த பக்கத்தில் புள்ளி வச்சா தா. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் ரெட்டை புள்ளி இட்டனர். ஒரு ஐகார எழுத்து குறிக்கணும்னா
அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதோட பக்கத்து முன்னே ரெட்டை புள்ளி இட்டுருக்காங்க பாருங்கள். இந்த கா பக்கத்தில் 2 புள்ளி வச்சா அது கை, அது பின்னாடி புள்ளி வச்சா நெடில் எழுத்து கா, பக்கத்து புள்ளி வச்சா தா. இப்போ காக்கு முன்னாடி புள்ளி வச்சா கை, இப்போ பக்கத்து புள்ளி வச்சா தை அப்படின்னு வந்துடும். இப்போ எகர வரிசை உயிர்மை குரல் எழுத்துக்களை அடுத்து 2 புள்ளிகள் இடப்பட்டால் அவை அவுகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. முன்னாடி வச்சா ஐங்கிற ஐகார இது வந்துடுது, பின்னாடி புள்ளி வச்சா அவுகார இது வந்துடுது. அப்போ கவு. இப்போ பக்கத்தில் 2 புள்ளி வச்சா தவு. மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தில் உள்ளே புள்ளி, அப்போ பகர எழுத்தின் உள்ளே புள்ளி வச்சா அது என்ன மா அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துடுது. உள்ள புள்ளி வச்சா மான்னு தான் அர்த்தம். குச்சியல் லுகர குச்சியல் லிகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி இட்டனர். குச்சியல் லுகர குச்சியல் லிகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி இட்டிருக்காங்க. அடுத்து உருவ மாற்றம். நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுகிறது. ஆமாம், நம்ம அப்படின்னா ஒரு பா போட்டால் பா அப்படின்னா ஒரு துணைக்கால் போடுதோம். ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த ரெட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணைக்கொம்பு பயன்படுத்தப்படுகிறதுன்னு இருக்காங்க. அவுகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த ரெட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்புக்கால், இந்த ல அப்படி போடுறோமா, கொம்புக்கால் ல பயன்படுத்தப்படுகிறது. குச்சியல் லுகர குச்சியல் லிகர எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. இப்போ நம்ம பயன்படுத்தலை. நெக்ஸ்ட்டு எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதியிருக்காங்க. ஓலைச்சுவடிலையும் சரி கல்வெட்டுலையும் சரி புள்ளி எழுதுனால் நம்ம சிதைந்து விடும். இப்போ எழுத்தை வந்து பார்க்குறதுக்கு நம்ம தெரியுமோ தெரியலன்னு சொல்லிட்டு புள்ளி இடாமல் எழுதியிருக்காங்க. ஓலைச்சுவடிகளில் நிறுத்தக்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. ஓலைச்சுவடிகளில் நிறுத்தக்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. புள்ளியிடப்பட்டு எழுத வேண்டிய எழுத்துக்கள் புள்ளிகள் இல்லாமல் எழுதப்படும் போது அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர்மெய்யா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனால் படிப்பவர்கள் பெரிதும் இடருற்றனர். இதெல்லாம் இருக்காங்க எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாச்சு. இப்போ புள்ளிலாம் நமக்கு எப்படி படிக்க முடியும், குறிலா நிலை தெரியாது நமக்கு வந்து. இப்போ தான் அதான் புள்ளி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து குறில் கண்டுபிடிக்க சரி நெடில் எழுத்து நம்ம எழுதுறதுக்கோ அதை கண்டுபிடிக்கோ நமக்கு வந்து புள்ளி வந்து இட்டு தான் அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தலாம். எழுதுறதுக்கும் அவங்க ஓலைச்சுவடிலையும் கல்வெட்டில் தான் அவங்க செதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எழுத்து நம்ம சீர்திருத்தம் வேண்டியதாச்சு, எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாச்சுன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு எழுத்து சீர்திருத்தம். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வந்து வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகள் ஏற்படும் குழப்பங்களை அவர் கலைந்தார். நம்ம பார்த்தோம், எகர ஒகர வரிசை எழுத்துல வந்து புள்ளி வச்சா என்ன எழுத்துறது, புள்ளி வச்சா குறில் எழுத்துன்னு பார்த்தோம். அப்போது புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் கலைந்தார். கொஸ்டின் கேட்பாங்க, புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார். அதே போல ஏகார ஓகார வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரிவடிவத்தை அறிமுகப்படுத்தினார். யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம். இந்த ஏ மேலே புள்ளி வச்சுருக்காங்களா, அதை ஏ வெறும் ஏ இருந்தால் ஏயா இருந்துக்குது. ஓமன் புள்ளிச்சா ஓ, புள்ளிகளைனா ஓன்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு இந்த புள்ளிகளை ஒரு கலைந்தவர், அதுதான் அவருக்கு இது பேரே. ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த பாக்ஸில் இருக்குது. பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம். 20ஆம் நூற்றாண்டு வரை நா ரா நா ஆகிய எழுத்துக்களே இந்த மாதிரி தான், இது வளர்ச்சி தான் பண்ணிக்கோம் எழுதியிருக்கோம். அதே போல் நை லை லை நைங்கிறது இந்த மாதிரி இங்கே மேலே சொல்லிச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இவற்றை அச்சு கோப்பதற்காக இவ்வெழுத்துக்களுக்கு தனி அச்சுகள் உருவாக்கப்பட வேண்டியதாக இருந்துச்சாம். இக்குறையை நீக்குவதற்காக தந்தை பெரியார் எழுத்தில் சீர்திருத்தம் செய்தார். அவரது எழுத்து சீர்திருத்தங்கள் சில ஏற்கப்பட்டு தமிழ்நாடு அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன.
காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை பிற மொழியினரும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டிருக்குது. இவ்வளோ இந்த விஷயம்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஈஸியாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. என்னங்களா இப்படி தான் இருந்துச்சு. இது நமக்கு அது தெரியும், நம்ம தாத்தா பாட்டிலாம் இந்த மாதிரி எழுதிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் இதுவும் அதே தான் மீனிங்கு. ஆனால் இந்த மாதிரி எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால இந்த மாதிரி அவங்களுக்காங்க சீர்திருத்திருக்காங்க. ரேனா இது ரோவான், இந்த மாதிரி தான் ரா, இது மாதிரி ரோவான், நா, நை, நோ, நோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம தெரிந்து தெளிவும் பார்ப்போம். தென் தமிழ் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் பிராமி வரிவடிவத்துடன் தமிழி, திராமிழி, திராவிடி ஆகிய வரிவடிவங்களும் காணப்படுகின்றன. சங்ககால கல்வெட்டுகளில் உள்ள வரிவடிவம் அசோகர் காலத்தில் பிராமி வரிவடிவத்திலிருந்து வேறுபடுகிறது. இச்செய்தியே ஐராவத மகாதேவன் தன்னுடைய எர்லி தமிழ் எபிகிராபி என்னும் ஆய்வு நூலில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. யார்? ஐராவத மகாதேவன் வந்து எர்லி தமிழ் எபிகிராபி என்னும் ஆய்வு நூலில் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. மேலும் பழந்தமிழ் வரிவடிவத்தை தமிழ் பிராமி என்று அழைக்காமல் தமிழி என்றோ பழந்தமிழ் என்றோ அழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுவிக்கிறார். யார்? ஐராவத மகாதேவன். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதை அறிகிறோம். அது நம்ம எதில் பார்க்கலாம்னா அரச்சலூர் கல்வெட்டு இதற்கு சான்றாகவும் இருக்காங்க. இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன. இதில் அரச்சலூர் கல்வெட்டில் 2 வகையான எழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருக்காங்க. 2 எழுத்து இந்த சான்று தான் அரச்சலூர் கல்வெட்டு தான். நெக்ஸ்ட் நம்ம புக் பேக் பார்ப்போம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை தான் காரணமாக அமைந்து பார்த்தோம். வளைந்த கோடுகள் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து நம்ம பார்த்தோம். தமிழ் எழுத்து சிறுத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்கள் கலந்தவர் யார்? வீரமாமுனிவர். நமக்கு ஈஸியான கொஸ்டின் தான் இருக்குது, எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் தான், ஆன்சர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்குது. நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு விரிவானத்தை தான் பார்க்க போகிறோம். நன்றி.